அப்படிப்பட்ட ஷைத்தான் இறுதியாக நரகத்தில் செல்லக்கூடிய நேரத்திலே அவன் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு செய்தியை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். திருமறை குர்ஆனுடைய 14வது அத்தியாயம் 22வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஷைத்தான் நம்மிடத்திலே சொல்லுவதாக அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் உங்களுக்கு உண்மையான வாக்குறுதியை அளித்தான். ஷைத்தான் நம்மிடத்திலே பேசுகிறான், அல்லாஹ் உங்களுக்கு உண்மையான வாக்குறுதியை அளித்தான். நானும் உங்களுக்கு வாக்குறுதி அளித்து உங்களிடம் வாக்குறுதி நான் மீறிவிட்டேன். உங்களை நான் அழைத்தேன், என்னுடைய அழைப்பை நீங்கள் ஏற்றீர்கள் என்பதை தவிர உங்கள் மீது எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. எனவே என்னை நீங்கள் பழிக்காதீர்கள், உங்களையே நீங்கள் பழித்துக் கொள்ளுங்கள். நான் உங்களை காப்பாற்றுபவன் அல்ல, நீங்கள் என்னை காப்பாற்றுபவரும் அல்ல. முன்னர் என்னை இறைவனுக்கு இணையாக்கியதை நான் மறுக்கிறேன் என்று தீர்ப்பு கூறப்பட்டவுடன் ஷைத்தான் கூறுவான், அநீதி இழைத்தோருக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்கிறது என்று ஷைத்தான் சொன்னதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது எந்த எண்ணங்களுக்கு பின்னால், எந்த சிந்தனைகளுக்கு பின்னால் நாம் இறைவனை மறந்து, தொழுகையை மறந்து, உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து ஷைத்தான்களுக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறோமோ, அந்த ஷைத்தான் நாளை மறுமையிலே நரகத்திலே செல்லுகிற பொழுது நம்மை பார்த்து சொன்ன வார்த்தை, உங்கள் மீது எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நான் உங்களுக்கு எண்ணத்தை தான் கொடுத்தேன், சிந்தனையைத்தான் கொடுத்தேன், எனக்கு நீங்கள் கட்டுப்பட்டீர்கள். எனவே ஷைத்தான் என்னை வழிகெடுத்தான் என்று என்னை நீங்கள் பழிக்காதீர்கள், உங்களையே நீங்கள் பழித்துக் கொள்ளுங்கள் என்று அவன் அல்லாஹுவை இணையாக்கியவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே நமக்கு இடையிலே நடக்கிற மிகப்பெரிய போராட்டமே ஷைத்தானோடு நாம் போராடுகிற போராட்டம் தான். அந்த போராட்டத்திலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் எந்த கட்டத்திலும் இறைவனை மறந்த ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ்ந்துவிடக்கூடாது. இறைவனுடைய நினைவு இல்லாமல், இறைவனை நினைக்காமல் இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கை எல்லாம் அதுக்கு ஷைத்தானுக்கு கட்டுப்படுகிற, சைத்தானுக்கு அடிபடுகிற ஒரு வாழ்க்கையாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இந்த உள்ளத்தை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே எத்தனையோ இடங்களிலே பேசுகிறான். சூரத்துன் நாஸ் நாமெல்லாம் அறிந்திருக்கிற ஒரு சின்ன அத்தியாயம், அதிலே அல்லாஹ் சொல்லி காட்டும் போது, அல்லதி வஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ், மனிதர்களுடைய உள்ளங்களில்